ஏண்டா ஒரு அன்புல பாக்க வந்தது தப்பாடா? அளக்காதடா, அந்த விஷயத்த சொல்லு. உன்கிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும். இன்னைக்கு நம்ம நிலாவோட அப்பாவை பார்த்தேன்டா. என் வண்டியில தான்டா வந்தாரு. அவரு அப்புறம் உன் வண்டியில வந்தாரு? அவரு திருவண்ணாமலையாச்சே. ஆமாண்டா. ஆனா இன்னைக்கு யாரையோ பார்க்க வந்திருக்காரு போல. அவர் பார்க்க வந்தாலும் நான் பிக்கப் பண்ண போனேன். பிக்கப் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். வழியில நிலாவோட அப்பா வந்து ஏறிட்டாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறயா. சரி கூட ஆள் இருக்கு, எதுவும் பேச முடியாதுன்னு நினைச்சா என் நேரம். அவர் இறங்கிட்டு இவரை கொண்டு போய் விட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. நிலாவோட அப்பா கூட நான் தனியா மாட்டிக்கிட்டேன்டா. அவர் வேற ரொம்ப ஓவரா பேசிட்டாரா. என்னவா அவருக்கு? நானும் அதுக்கு ஈடு கொடுத்து ஓவரா தான் பேசினேன்னு வையேன். அதானே என்ன ஏதாச்சும் வம்பளத்தி அவர்ட்ட? டேய் பம்பெல்லாம் இழுக்கலடா. அவரும் வாய விட்டாரு, நானும் கொஞ்சம் வாய விட்டேன். ஆனா அவரு கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாரு, அதான் ஒரு மாதிரி நெருடலாவே இருக்குடா. என்ன சொன்னாரு? ஒரே வாரத்துல நிலா என்கிட்ட இருந்து பிரிச்சு அவர் பொண்ணாவே கூட்டு போவேன்னு சொல்றாரா. அப்படியே சொன்னாரு? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லி என்கிட்ட சவால் விட்டு போறாரு. உங்ககிட்ட எல்லாம் வாழ விடுறதே தப்பு. நான் நினைச்சா ஒரே வாரத்துல நிலாவை உனக்கு இல்லாம பண்ண முடியும், நிரந்தரமா உங்களை பிரிச்சிட முடியும்னு என்ன பயமுறுத்திட்டு போறாரா. டேய், உங்க கல்யாணத்தை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாதா என்ன? அவருக்கு எதுவும் தெரியாதுடா. இது ஒரிஜினல் கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா அது தெரிஞ்சாலே போதுமே, புட்டுக்குமே. இதுக்கு சவால் வேற வர்றாரு அவரு. உங்க கல்யாணம் பண்ற அவருக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா அவருக்கு என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி எரியுதுடா. நான் ஒரு டிரைவர், நான் எப்படி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு ஒரே எரிச்சல். அவர் பேச்சுல ஒரு நக்கல் தெரியுது. நீங்க எல்லாம் ஒரு ஆளான்னு நம்மள ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டாரு. பதிலுக்கு நானும் ஒண்ணு சும்மா விட்டு வரல, ஒரு மாதிரி கெத்தா தான் பேசிட்டு வந்துட்டேன். ஆனா ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவே இருக்குடா. என்ன அவங்க போயிருவாங்களோன்னு பயப்படுறியா? வாய்ப்பு இருக்குல்லடா. அவர் அப்படி என்னடா பண்ணுவாரு? உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் டிராமா போட்டு ஹாஸ்பிட்டல் படுத்து வரும். அதெல்லாம் நம்ம நிலா நம்ப மாட்டா. ஏற்கனவே அவர்கிட்ட நிலாவுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதான் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றல, அப்புறத்துக்கு பயப்படுற?